ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அம்மா பேசுறப்பா. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? இப்போதாண்டா 2 தோசை சாப்பிட்டேன். நான் இன்னும் சாப்பிடல. நீ இருந்தா 2 தோசை சாப்பிட்டு போயிருப்பேர்ல. எதாவது கேஷ் ஆன் டெலிவரி வந்தால் தான் சாப்பிட முடியும். நீ படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கணும். சரி வைக்கிறேம்மா. வேற நேரத்துக்கு சாப்பிடுப்பா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆர்டர் வந்துச்சு. ஒரு தெய்வம் தந்த போவே கண்ணில் தேடல் பாப்ல டே திரு, சொல்றா குட்டி. சீக்கிரம் கடைக்கிட்ட வாடா. உங்க ஏரியாவுக்கு தான் நான் வந்துருக்கேன். உங்க ஏரியால தான் ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டரை கொடுத்துட்டு வரேன் கடைக்கு. சரியா? அடே, நான் அவசரமா கிளம்புனடா, வாடா. தனியா வேற இருக்கேன்டா, ஆளு வேற இல்லைடா கடையில. சரி சரி சரி. ம், நீ ஒரு வாட்டி வந்துட்டு போவா. வரேன். சரி. என்ன தலைவன் தூங்குறான்? அடே ஏண்டா, காலையிலே தூங்குனா கடை விளங்குமாடா? அட போடா, அவனுக்கு இருக்கிற அவசரம் அவனுக்கு தாண்டா தெரியும். நீ ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? ஐயோ சாமி, ரொம்ப அவஸ்தைப்பட்டா. நீ உட்காரு, நான் கிளம்புறேன். ஏய், நான் டெலிவரிக்கு போறேன்டா. டே, நீ இதை அப்புறம் பாத்துக்கடா. இங்க பாரு, ஆத்திரத்தை அடக்கலான்டா, ஆனா அடக்கவே முடியாதுடா. நீ உட்காரு போ. ஒரு தெய்வம் தந்த போவே கண்ணில் தேடல் என்ன தாயே. ஒரு கஸ்டமர் வர கூப்பிடுறாங்க. ஹலோ சார். தம்பி எங்க இருக்கீங்க? ஃபுட் ஆர்டர் பண்ணி வெகு நேரம் ஆச்சு. சார் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடும் சார். டிராஃபிக்கா இருக்கு. சீக்கிரம் வாப்பா. ஓகே சார், ஓகே, வந்துடுறேன் சார், வந்துடுறேன். ஓ, கஸ்டமர் வேற கால் பண்ணிட்டாங்க. இவன் வேற நமக்கு எல்லாமே டென்ஷன் 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 ஆகிற மாதிரியே எல்லா சம்பவம் நடக்குது. காலையிலேருந்து ஒன்றும் முடியாது. பசி வேற எடுக்குது, சாப்பிடாம இருக்கு. ஓ ஆண்டவா, நீதான் ஏதாவது பார்த்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும். நம்மளே ஃபுட் டெலிவரி பண்ணுறோம், நமக்கு எங்கே ஃபுட் இல்லை.
தம்பி பசிக்குது தம்பி, ஏதாவது இருந்தா கொடுங்க தம்பி. இந்தாங்க நன்றி தம்பி. சாப்பிடு. சாப்பிட்டியா? வேற நேரத்துக்கு சாப்பிடுப்பா. ஏப்பா ஒரு 8 வீட்டுக்கு வந்துரு, சாப்பிட்டு போயிருவியாப்பா? ஏப்பா எப்பப்பா வருவ? நீ வர்ற எதுக்கு பெருசா சந்தை சாப்பிட்டுக்கலாம் மாட்டேங்குது. அப்பப்பா என்ன வெயில். சோ போதுண்டா, ரொம்ப திருப்திடா. நீ கிளம்புடா, டெலிவரி கொடுத்துட்டு வா. வேலையே போக போகுது. வேலையே போக போகுதா? அடே கொஞ்ச நேரம் உட்காரான்ட்டு போனேன், அதுங்களையும் வேலையே போக போகுதுன்ட்டான். அட யாரா அவன்? சோ சாப்பாடு இருக்கான்னு பாரு. சாப்பாடு இருக்கான்னு பாரா? என்ன சொல்றான் அவன்? டேய் எங்கடா சாப்பாடு? சாப்பிட்டியா? ஒருத்தர் பசிக்குதுன்னு வந்து நின்னாரு. என்கிட்டயும் கையில காசு இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இருக்கிற சாப்பாடு எடுத்து குடிச்சிட்டு. அட பாவி, உனக்கு வேலைக்கு என்னடா பண்ணுவ? பெரிய கருணை தூக்கி கொடுத்துட்டாரு இவரு. பாக்குறான் பாரு. ஒரு பசியோடு இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு கண்டது. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை. ஹலோ, நான் வந்துடுறேன் சார். ஒரு சின்ன வேலையாக இருந்துட்டேன் சார். நான் வந்து எடுத்துக்கிறேன் சார். ஓகேங்க சார். டேய் இருந்துட்ட, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இரு, டெலிவரி ஒன்று தரணும். ஆஃபீஸில் வச்சுருக்கேன், கூட ஒன்றில் எடுத்து டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சான். சரியா? குட்டி, டேய் திரு, காசு வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு காசு வாங்கி? வட்டியும் தரல, அசலும் தரல. என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? எத்தனை நாள் ஆச்சு? இதே சொல்லி எத்தனை நாள் சமாளிப்ப நீ? 2-3 நாள்ல அரேஞ்ச் பண்ண பாக்குறேன். இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு ஆகாது. வண்டி எடுத்துறேன். கையெடு. உனக்கு ஒரு போன் வந்திருக்குதுப்பா. யாருன்னு பாரு. வட்டி மாணிக்கம்னு சொல்லிட்டு. வட்டி மாணிக்கமா? சொல்றா மச்சான். ஏய் மாப்ள எங்கடா? ஏரியாக்குள்ள தான்டா இருக்கேன். வண்டி ஒன்று எடுக்கணும். லொக்கேஷனை மட்டும் அனுப்பு, வண்டியை உடனே தூக்கிடலாம். எப்ப கொடுப்ப? 2 நாள் அரேஞ்ச் பண்ணி தரணும். 2 நாள் அரேஞ்ச் பண்ணி தரணும். இல்ல இதே பதில் எத்தனை நாள் நீ சொல்லிட்டு இருப்ப? இல்ல கையில காசு இல்ல, அரேஞ்ச் பண்ண. ஏய் சுத்து வட்டாரத்துல போய் கேட்டு பாரு, மாணிக்க பேர் ஒரு ஆளுன்னு தெரியும். இல்ல வேற எங்கேயோ வச்சுக்கணும், புரியுதா? டேய் எத்தனை நாள்ல தருவேன்? எத்தனை நாள்? எடுற கைய மேல.
என்ன ஐயா வயசு மாதிரி கேக்குது? ஐயா என்ன தம்பி ரொம்ப அடிச்சிட்டானா? என்னடா பிரச்சனை? பையன் மேலே கையை வைக்கிற? ஐயா பணம் தரணுங்க ஐயா. எவ்வளோ வாங்கிட்டாப்ல? அசல வட்டி வந்து 1,50,000 ரூபா வருதுங்க ஐயா. ஆபீஸ் தெரியுமில்ல? தெரியுங்க ஐயா. நாளைக்கு வந்து வாங்கிக்க. சரிங்க ஐயா. கிளம்பு. வரேங்க ஐயா. சில பிரச்சனைகள் வரும், நான் இருக்கேன், கவலைப்படாத. ஐயா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். உட்காரு. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்ப்பா. தம்பி நீ சொன்னது சரிதான்ப்பா. ஆஃபீஸில் வந்து பாருங்க. சரிங்கய்யா, சந்தோஷங்கய்யா. பரவாயில்லப்பா, வரேன் தம்பி. யாராவது அப்படி என்னன்னா எங்கிட்ட சாப்பாடு வாங்கி போனாரு. இப்போ வந்து ஏன் கடை நினைக்கிறேன்னு சொன்னாரு. என்னது சாப்பாடு நீ அவருக்கு கொடுத்தியா? டேய், அவர் நினைச்சா தினமும் 1000 பேத்துக்கு சாப்பாடு போடலாம்டா. என்னடா சொல்ற? 10 கல்யாண மண்டபம் வச்சிருக்காருடா அவரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏடா குட்டி, வியாபாரம் பரவாயில்லையா? ஐயா தயவுல நல்லா வியாபாரம் ஆச்சுங்கய்யா. உன்கிட்ட ஒன்று பேசணும். என்னங்கய்யா? என் கூட இருக்க கடைசி வரைக்கும் இருக்க மாதிரி ஒரு நல்ல விசுவாசியா ஒரு பையன் வேணும். சரிங்கய்யா, நீ பார்த்துக்கலாம் ஐயா. ஐயா ஒரு பையன் இருக்காங்கய்யா. விசுவாசியா இருந்தால் மட்டும் போதும், நல்ல இறக்க குணமும் வேணும். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப இறக்க குணமாக இருப்பான் ஐயா. ஒரு பிளான் கொடுக்குறேன் ஐயா, அந்த மாதிரி நம்ம பண்ணி அதாவது வந்து நம்ம ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுப்பேங்கய்யா. அங்கே டெலிவரி பாய் அவன் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறான். அவனுக்கு ஆர்டர் போகும், அவன் ஆர்டர் கொண்டு வருவான். கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் கடையில் வந்து இருக்க சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களோ வேறு யாரோ ஒருத்தர் அவங்கள வந்துட்டு பசிக்குதுன்னு வந்து கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவனோட கேரக்டர் என்னென்னு பாருங்கள். அவன்கிட்ட என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா ஐயா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுங்க கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் ஒரு நம்பிக்கையானவனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவனுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்குங்கய்யா. நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். சரிங்களா ஐயா? ஆனால் எனக்கே நீங்கள் வந்துட்டு ஒரு காலத்தில் இந்த கடையை வச்சு கொடுத்தீங்க, அதெல்லாம் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேங்கய்யா. பரவாயில்லப்பா, நீயாவது நன்றி மறக்காம இருக்கியப்பா. சரிவா பார்த்துக்கும். நன்றிங்க. அதை எப்படிங்க மறக்க முடியும்? சரிங்க, வரேங்க. மாப்பிள்ள என்னடா சொல்ற? இப்படியா சொன்னாரு? ஆமாடா மச்சான், எல்லாம் உன் கேரக்டருக்கு கிடைச்ச பரிசுடா. சாரிடா மச்சான், உன்னதான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். டைம் ஆயிடுச்சு, போலாம் வா. இந்த உலகத்தில் எவ்வளவோ திரு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். தான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க பசியை போக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குணம் இருக்கே, அதாங்க தங்கம். இப்படி இருக்கவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்.